ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு kanavutolichaalai.com. நான் ராஜா, இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர் அண்ட் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட். ஃபில்ம் மேக்கிங்கை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம திரைப்படத்துக்கான கதையை தேடுவோம். நம்ம திரைப்படத்துக்கான கதை வித்தியாசமா இருக்குன்னு ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஆனா 12 வழிகளில் வித்தியாசமான கதைகளை தேடலாம். அந்த வழிகள் என்னன்னு வாங்க பார்ப்போம். 12 வழிகள்ல வித்தியாசமான கதைகளை தேடலாம். அதுல முதல் வழி சிறுகதைகள். ஏராளமான சிறுகதை ஆசிரியர்கள் நிறைய சிறுகதைகளை எழுதியிருக்காங்க. அந்த சிறுகதையில உள்ள மைய கருத்தை எடுத்துக்கிட்டு சினிமாவுக்கு தகுந்த மாதிரி ஸ்டோரியா டெவலப் பண்ணா வித்தியாசமான கதையை உங்களாலையும் எழுத முடியும். ஒவ்வொரு சிறுகதை ஆசிரியரும் வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல கதையை எழுதியிருப்பாங்க. அந்த சிறுகதையில உங்களோட திரைப்படத்துக்கான கதையை தேடினா வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்களும் திரைப்படத்தை இயக்கலாம். வித்தியாசமான கதைகளை தேடுறதுக்கான அடுத்த வழி நாவல். நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படங்கள் எத்தனையோ இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா விசாரணை படம் கூட ஒரு நாவலை தழுவி தான் எடுத்திருக்காங்க. உங்க திரைப்படத்துக்கான கதையையும் நீங்க நாவல்ல கூட தேடலாம். வித்தியாசமான கதை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். வித்தியாசமான கதையை தேடுறதுக்கான அடுத்த வழி புராதன கதைகள். இந்தியாவில் 2 புராதன கதைகள் இருக்கு. ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். இந்த 2 கதைகள்லையும் கிளைக்கதைகள் நிறைய இருக்கும். அந்த கிளைக்கதைகளோட மைய கருத்தை எடுத்துக்கிட்டு ஸ்டோரியை டெவலப் பண்ணா வித்தியாசமான கதை உங்களுக்கு கிடைக்கும். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி கதையை எழுதி திரைப்படமாக எடுத்திருக்காங்க. உதாரணமாக சொல்லணும்னா கர்ணன் துரியோதனோட நட்பை பேசியிருந்த மணிரத்னம் சாரோட தளபதி படம், ராவணனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கதையை சொல்லணும்னு மணிரத்னம் சார் எடுத்த ராவணன் படம். இந்த 2 படங்களும் தமிழ் சினிமாவில் வித்தியாசமான திரைப்படங்கள். அதுக்கான காரணம் புராதன கதைகளில் இருந்த கிளைக்கதையை எடுத்துக்கிட்டு ஸ்டோரியை டெவலப் பண்ணி படமாக எடுத்தது தான். இந்த வழிகளில் படத்தோட கதையை பண்ணால் திரைப்படம் வித்தியாசமாக இருக்குங்கிறத மணிரத்னம் சார் நிரூபிச்சிட்டார். ஸோ நீங்களும் இந்த வழியை ஃபாலோ பண்ணுங்க. வித்தியாசமான கதைகளை தேடுற 12 வழிகளில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிவி சீரியல் எபிசோட்ஸ். ஒவ்வொரு டிவி சீரியல் எபிசோடும் எக்கச்சக்கமான எபிசோட்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு எபிசோட்லேயும் நிறைய தீம் இருக்குது. அதை கூட நீங்கள் ஒன்லைனாக எடுத்துக்கிட்டு ஸ்டோரியாக டெவலப் பண்ணலாம். இந்த வழியை யார் ஃபாலோ பண்ணுறான்னு கேட்டால் எனக்கு அது தெரில. ஆனால் இந்த வழியை பர்சனலாக நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். வித்தியாசமான கதைகளை தேடுற இந்த 12 வழிகளில் 5வது வழியாக நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்பைரிங் அதர் லாங்குவேஜ் மூவிஸ். அதாவது வேற்று மொழிகளில் வந்த வித்தியாசமான திரைப்படத்தை நம்ம தமிழ் மொழியில் ரீமேக் பண்ணுறது. ரீமேக் பண்ணுறதுன்னா காப்பி அடிக்கிறது இல்லை. அந்த வேற்றுமொழி படத்தை அதோட சுவாரஸ்யம் கெடாமல் நம்ம கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி ரீமேக் பண்ணணும். அது சுலபமான காரியம் இல்லை. அதை உங்களால் பண்ண முடியும்னா இந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இது மூலமாகவும் வித்தியாசமான திரைப்படத்தை உங்களால் கொடுக்க முடியும். வித்தியாசமான கதைகளை தேடுற வழிகளில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள். நிறைய மனுஷங்கள்கிட்ட பேசும்போது அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுவாங்க. அது நிறையவே வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களாக இருக்கும். அதை கூட உங்களோட கதையாக மாற்றலாம். நிறைய சம்பவங்கள் நிஜ வாழ்க்கையில் நடந்தது தான் படமாக எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படம் கூட ஒருத்தரோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் தான். மனிதர்களுடைய வாழ்க்கையில் உள்ள சுவாரஸ்யமான சம்பவங்களை
நீங்கள் திரைக்கதையாக அமைச்சு அதை கூட ஃபில்ம் மேக்கிங்க்கு தேவையான ஸ்டோரியாக டெவலப் பண்ணலாம். வித்தியாசமான கதையை தேடுற வழிகளில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூஸை வந்து செய்தித்தாள்களையும் டிவிலையும் படிக்கிறதும் பார்க்குறதுமா இருங்க. அது நிறைய செய்திகளோட தொகுப்பாக இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று உங்களை இன்ஸ்பயர் பண்ணும். அதை கூட உங்கள் படத்துக்கான கதையாக டெவலப் பண்ணலாம். பிச்சைக்காரன் படத்தோட இயக்குனர் சசி அந்த படத்தோட கதையை ஒரு செய்தித்தாளில் படித்தேன்னு ஒரு பேட்டியில் சொன்னார். ஸோ நீங்கள் இந்த வழிகள்லையும் ஒரு வித்தியாசமான படத்துக்கான கதையை தேடினா உங்களுக்கு நிச்சயம் ஒரு ரொம்பவே வித்தியாசமான கதை உங்களுக்கு கிடைக்கும். வித்தியாசமான கதைகளை தேடுறதுல அடுத்த வழி ட்ராவலிங். அதாவது ட்ராவலிங்கில் வித்தியாசமான கல்ச்சரை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். கல்ச்சர் வைஸ் நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணலாம். நம்ம கல்ச்சர் விவசாயம், ஜல்லிக்கட்டு, அதை வச்சு எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. அது மாதிரி இந்தியா முழுக்க எத்தனை ஸ்டேட் இருக்குது, அந்த ஸ்டேட்டில் எத்தனை விதமான கல்ச்சர் இருக்குது. ஸோ ட்ராவல் மூலமாக நீங்கள் வித்தியாசமான கதையை எழுத முடியும். இந்த வழியிலையும் உங்கள் படத்துக்கான கதையை நீங்கள் தேடலாம். வித்தியாசமான கதைகளை தேடுறதுல நம்ம பார்க்க போகிற அடுத்த வழி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி. மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் நிறைய நோய்கள் இருக்குது, மெடிக்கல் க்ரைம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்கள் படத்துக்கான கதையாக டெவலப் பண்ணலாம். தூங்குறதையே வியாதியாக சொன்ன நான் சிகப்பு மனிதன், ரத்தம் உறையாமல் வெளியேறுற ஈட்டி, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸை பற்றி பேசின கஜினி, இப்படி நிறைய கண்டென்ட்டு வித்தியாசமான நோய்கள்னு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு கதை கிடைக்கும். வித்தியாசமான கதைகளை அது மூலமாக நீங்கள் பண்ணலாம். மெடிக்கல் க்ரைமை பற்றி பேசின குற்றம் 23, இப்படி நிறைய படங்கள் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை மையமாக வச்சு வந்த படங்கள். இது மூலமாகவும் வித்தியாசமான கதைகளை நீங்கள் தேடி எடுக்கலாம். வித்தியாசமான படத்துக்கான கதையை டெவலப் பண்ணலாம். வித்தியாசமான கதைகளை தேடுற வழிகளில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பயோகிராஃபி. போற்றுதலுக்குரியவங்க, சாதிச்சவங்களோட வாழ்க்கை வரலாறை படமாக எடுக்கிறது. ஏற்கனவே மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி பேசியிருந்தோம். ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது சாதாரண மனிதர்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டு படமாக பண்ணுறது. இது ஒருத்தரோட வாழ்க்கையோட வரலாறையே அப்படியே படமாக எடுக்கிறது தான் பயோகிராஃபி. இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா நடிகர் திலகம், கீர்த்தி சுரேஷ் நடித்த நடிகர் திலகம், MS தோனி த அன்டோல்ட் ஸ்டோரி, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பயோகிராஃபி மூவிஸ் கேட்டகரியில் தான் வரும். இந்த மாதிரி வழிகள்லையும் நீங்கள் வித்தியாசமான ஒரு படத்தை கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெக்னாலஜி. டெக்னாலஜியில் நீங்கள் அப்டேட்டடாக இருக்கீங்கன்னா அதுலேருந்து உங்கள் ஸ்கிரிப்டுக்கான ஸ்டோரியை எடுக்கலாம். அதை சினிமாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணலாம். டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எல்லா கதைகளையும் உங்கள் திரைப்படத்துக்கான கதையாக டெவலப் பண்ணலாம். உதாரணமாக சொல்லணும்னா ஏடிஎம் கொள்ளையை வச்சு வந்த சிகரம் தொடு, 2.0, எந்திரன், ஹேக்கிங்கை பற்றி பேசின கீ, இந்த படங்கள் எல்லாமே டெக்னாலஜியில் தான் வரும். நீங்களும் இந்த டெக்னாலஜியை வச்சு பண்ணிங்கன்னா ஒரு வித்தியாசமான படமாக அது இருக்கும். ஏன்னா டெக்னாலஜியை வச்சு வர்ற படங்கள் மிக குறைவு தமிழ் சினிமாவில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபேண்டசி ஃபில்ம்ஸ். இந்த மாதிரி கதைகள் தமிழில் மாயாஜால கதைகள். இது குழந்தைங்களுக்கு பொதுவாக பிடிக்கும். குழந்தைகள் பிடித்த படமாக எடுத்துட்டோம்னா ஆடியன்ஸ் குழந்தைங்க மட்டும் வரமாட்டாங்க, குடும்பமே வரும். ஸோ இது வித்தியாசமான கதை மட்டும் இல்லை, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கதைகளாகவும் இது இருக்கும். இந்த மாதிரி கதைகள் நீங்கள் எடுக்கணும்னா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். விஎஃப்எக்ஸ்லாம் அதிக ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது லாஜிக் பாயிண்ட்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் நீங்கள் கொடுக்குற விஷுவல் ட்ரீட் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்கே உங்களை கூட்டிகிட்டு போகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும். உங்களால் அந்த மாதிரி டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான ஒரு டீம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி கதைகள் பண்ணலாம். வித்தியாசமான கதைகளாக இது இருக்கும். இது மூலமாக வித்தியாசமான படத்தை நீங்கள் கொடுக்க முடியும். இன்றைக்கி ப்ரீ ப்ரொடக்ஷன் சீரீஸில் 12 ways to get unique story, 12 வழிகளில் வித்தியாசமான கதைகளை தேடலாம்ங்கிற இந்த வீடியோவை பார்த்துருக்கோம். இது மாதிரி இன்னும் நிறைய டுட்டோரியல் வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.